அனைவருக்கும் வணக்கம். நம்ம வீட்ல வேஸ்ட்டான துணி இருக்கும். அத நீங்க தூக்கி போடாம, நம்ம கிரியேட்டிவா ஏதாச்சும் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்க வேஸ்ட்டான துணிய மணி பர்ஸ் மாரி நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். நீங்களும் இதே மாரி ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாரி ஃபோம் ஷீட் எடுத்துக்கங்க. நமக்கு லென்த் வந்து 7 இன்ச் வைக்கிறோம். அதே மாதிரி ஹைட்டு 9 இன்ச் வச்சுக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாரி ஃபோம்ல மார்க் பண்ணிட்டோம்னா, ஈஸியா இருக்கும். நம்ம துணியில டைரக்ட்டா கட் பண்ணாம, இந்த மாரி ஃபோம்ல மார்க் பண்ணிட்டு, நம்ம கட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ மார்க் பண்ணிட்டு நீங்க இந்த மாரி லைன் போட்டுக்கங்க. லைன் போட்டுட்டு அத கட் பண்ணிக்கங்க. உங்ககிட்ட வேஸ்ட்டான ஏதாவது மெட்டீரியல்ஸ் இருந்தா எடுத்துக்கங்க. நம்ம இந்த மாரி வேஸ்ட்டான பனியன் கிளாத் எடுத்திருக்கோம். ஸோ இது கலர்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி நம்ம ஃபோம்ல கட் பண்ணத, நம்ம அந்த மெட்டீரியல் மேல வச்சு இப்படி அயர்ன் பண்ணிக்கலாம். அயர்ன் பண்ணும்போது உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். ஸோ நம்ம அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். அந்த ஃபோம் ஷீட் அளவுக்கு நீங்க கட் பண்ணிக்கங்க. இப்ப நம்ம உள்ள துணி குடுத்து நம்ம ஸ்டிச் பண்றோம். அப்பதான் உங்களுக்கு அழகா இருக்கும். இல்லன்னா அந்த ஃபோம் ஷீட் தெரியும். அதுக்காக நம்ம துணி குடுத்து ஸ்டிச் பண்றோம். ஸோ இந்த மாரி நம்ம அந்த மெட்டீரியல் அளவுக்கு இந்த துணியுமே நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்க நம்ம 2 துணியுமே நம்ம கட் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த 2யுமே வச்சு அப்படியே நம்ம சுத்தியும் தையல் போடணும். நீங்க அந்த 4 சைடுமே சுத்தியுமே அப்படியே தையல் போட்டுக்கங்க. அடுத்தது ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கங்க. ஃபோல்டு பண்ணிட்டு அந்த ஃபோல்டிங் சைடு ஹைட் ஒரு 3/4 இன்ச் வைங்க. லென்த்து 1 1/2 இன்ச் வச்சுக்கங்க. அதே மாதிரி அந்த சைடும் 3/4 இன்ச் ஹைட்டும் 1 1/2 இன்ச் லென்த்துக்கும் வச்சு மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிட்டு ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கர்வ் வந்து டிரா பண்ணிக்கங்க. நீங்க 2 சைடும் வந்து நீங்க கர்வ் டிரா பண்ணிட்டு கட் பண்ண வேண்டியதில்ல. ஒரு சைடு கட் பண்ணாலே போதும். இந்த டிரா பண்ண கர்வ்ல அப்படியே வந்து கட்டிங் பண்ணிக்கங்க. கட் பண்ணிட்டு அத அப்படியே இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணுங்க. ஃபோல்டு பண்ணிட்டு அப்படியே மார்க்கிங் வந்து பண்ணிக்கங்க. இது ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் வந்து கரெக்ட்டா வரதுக்காக இந்த மெத்தேட்ல நம்ம கட் பண்றோம். பாருங்க நம்ம மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிட்டு அப்படியே நீங்க கட் பண்ணிக்கங்க. கட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாரி வரும். தென் அத சுத்தி அப்படியே நீங்க தையல் போட்டுக்கங்க. பாருங்க நம்ம முன்னாடியும் பின்னாடியும் துணி குடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த பிளஸ் ஷேப்ல இருக்கு பாருங்க. இத அப்படியே இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி மார்க் பண்ணிக்கங்க. அதே மாதிரி அந்த சைடுல இருக்கிறதையும் இந்த மாரி ஃபோல்டு பண்ணிட்டு மார்க் பண்ணிக்கங்க. அடுத்தது ஜிப் ரன்னர் எடுத்துக்கங்க. ஜிப் ரன்னர் எடுத்துட்டு அந்த அளவு எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு நீங்க கட் பண்ணிக்கங்க. இப்ப நம்ம அந்த ஃபோல்டு பண்ணி நம்ம மார்க் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ அத சுத்தியுமே நம்ம அந்த ஜிப் ரன்னர் வந்து வரும். பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு அந்த மார்க்கிங் வரைக்கும் ஜிப் ரன்னர் வரும். அதுக்காக தான் நம்ம மார்க் பண்ணது. ஸோ ஃபர்ஸ்ட்டு இது மாரி சென்டர்ல வச்சு தையல் போட்டுக்கங்க. சென்டர்ல வச்சு தையல் போட்டுட்டு எக்ஸஸா இருக்கிற பிசுற கட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இத அப்படியே வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிட்டு, அந்த ஜிப் ரன்னர் இந்த சைட்ல வந்து அட்டாச்ட் ஆகுற மாரி வச்சு அப்படியே நீங்க தையல் போட்டுக்கங்க. நல்லா எடுத்து விட்டு நீங்க ஸ்டிச்சிங் பண்ணுங்க. பாருங்க ஒரு சைடு நம்ம போட்டாச்சு. அதே மாதிரி இந்த சைடுக்கும் நீங்க கரெக்ட்டா ஃபோல்டு பண்ணிட்டு, அந்த ஜிப் ரன்னர அட்டாச் பண்ணிக்கங்க. இப்ப நம்ம 2 சைடுமே ஸ்டிச் பண்ணியாச்சு. பாருங்க. ஸோ நம்ம மேல் பக்கமா நம்ம இத திருப்பிடலாம். பாருங்க உள்ள நம்ம துணி குடுத்து ஸ்டிச் பண்ணனால,
ஃபினிஷிங் வந்து நீட்டா வந்திருக்கு. நீங்க துணி குடுக்கலன்னா, அந்த ஃபோம் வந்து உங்களுக்கு தெரியும். பாருங்க அவுட் சைடு உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல லேடீஸ் மணி பர்ஸ் எப்படி ஸ்டிச் பண்றது நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த மாரி காயின்ஸு, பணம் எல்லாமே நீங்க ஈஸியா நீங்க வச்சுக்கலாம். இது கைக்கு அடக்கமா சின்னதா உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். நீங்களும் இதே மாரி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வீட்ல இருக்கிற வேஸ்ட்டான துணிய வச்சு நீங்க இந்த மாரி கலர்ஃபுல்லா நீங்க மேக் பண்ண முடியும். நீங்க பெரிய சைஸ்ல கூட நீங்க ஸ்டிச் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து இந்த மாரி மெத்தட்ல ஸ்டிச் பண்ணி காட்டியிருக்கோம். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு நீங்க ஸ்டிச் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ புடிச்சதுனா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.